கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிக் அப் லக்கி பிளாக். இதை நானும் அவனிஷ் தான் விளாட போகிறோம். அதுவும் இது ஆட்மின் அபியூஸு. சரி வாங்க இந்த கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், மேலே எனக்கு வேறு சர்வர் ரீஸ்டார்டிங்ஸுமே வந்துட்டுருக்குது. எனக்கு அது எப்போயாவது ரீஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஆட்மின் அபியூஸில். சரி, என்கிட்ட கிடச்ச பிரெயின் கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஆடினேன். தெரியாமல் அந்த பிளாக் கப் ஓப்பன் பண்ணிட்டேன். இது போய் வச்சுட்டு வந்துடுவோம். போன வாட்டி விளாட்னப்போ என்னென்னு 130 கீழேன்னு தான் பேஸு. சில பிரெயின் டாட்லாம் அப்கிரேட் பண்ணேன், அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ ஆட்மின் அபியூஸ் இன்னும் 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு புதுசான அப்டேட்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது போன அப்டேட்டில் இருந்தது. புது அப்டேட் என்னன்னு நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் சொல்கிறேன் எனக்கு. நான் போய் பார்க்குறேன். பிக் ஜூபிட்டர்னு ஒன்று புது இது டம்பல் வந்துருக்குது. அது எப்போ வந்துச்சுடா தெரியும். அது உங்களுக்கு சொல்கிற சும்மாச்சுக்கு. பிராண்டட் பார்பல் எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட இருக்கிறது எமரல்டு பார்பல். இதுதான் என்கிட்ட 4.2 இயர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட் வச்சுருக்கேன். இந்த ஸ்வாக் சோடா வச்சு நான் என்ன பண்ணிடுது? ஸ்வாக் சோடாலாம் நீ வச்சுருக்கேடா? நான் செல் டிஸ் பிராண்டட் ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட் என்ன வைக்கிறேன். என் ஸ்க்ரீனில் சர்வர் ரீஸ்டார்டிங்ஸ் ஒன்று வருதுடா, எனக்கு பிடிக்கவே இல்லைடா. எனக்கும் தான் புது அப்டேட். பேக்கன் வாரியார டிஜிட்டலே கிக்கு எதுவுமே புதுசாக வரலடா. ஓ கிக் மாஸ்டர் என்ன எந்த இது 181 எந்த 802 ஹலோ ஹலோன்னு சொல்கிறான்டா. ஆமாம், இப்போ பார்த்தேன். ஸ்டார்டிங் சூன். எஸ் ஸ்டார்டிங் சூன். இப்போ பாஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் ஆனாலும் போடுறியா? அவங்களுக்கோ போர் அடிக்கும். சரி போடுறேனே. இது இவனை மட்டும் எப்படி போடுறேன். இன்வைட் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்டி தான் வந்திருக்கான். இது யாராவது நான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறாங்களா? அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இன்வைட் பண்ண மாட்டேன், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகேடா எப்பவுமே ஆட்மின் அபியூஸாக வந்து தானே ஆவேன் நான். ஆட்மின் பிடிச்சது இன்னும் 3 மினிட்ஸ்டா. எப்போடா ஆட்மின் அபியூஸ் வரும்னு எங்கடா போட்டிருக்குது? இல்லை 10:30க்கு வந்துடும்ல. இப்போ நான் டைம் பார்த்துக்கின்னு இருக்கேன். சரி கைஸ், பாஸ் பண்ணிக்கிறேன். 1 eternity later. அன்மியூட் பண்ணிட்டேன். சரி கைஸ், இன்னும் 1 மினிட். ஆமாம். கிக் ஸ்பீட் ஆடட் கைஸ், பட் ரன் ஸ்பீட் ஆடட். இப்போ ஓகே கைஸ், எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். பெர்ஃபெக்ட். முதல்ல எந்த மியூட்டேஷனும் இல்லை. 3 கிக்கால் கீழே பாடுறா. ஏதாவது வாட்டர் மியூட்டேஷன் இருக்குது. வாட்டர் மியூட்டேஷனா? வேறு பெர்ஃபெக்ட் கிக் அடிக்கணும்னு நினச்சேன், நான் அடிக்கல. முதல் இதுன்னா போகுது. அட ஒன்றுமே கிடைக்கல. எனக்கும் வேஸ்ட் தான் கிடச்சிருது. எதுவோ ஒன்று 700K, நெக்ஸ்ட்டு 800K, நெக்ஸ்ட்டு 1 மில்லியனு. என்னடா இது போட்டு 6x குளோபல் லக் ஹாஸ் பீன் ஆக்டிவேட்டட். கைஸ் இதுவும் நான் வைக்கவே இல்லை, வச்சிடலாம். பட் கைஸ் எனக்கு ஒரு என்டர்னல் வரைக்கும் கிடைக்கணும். ஏன்னா அதுதான் என்னோட ஆசை. என்னோட ட்ரீம் தான் அந்த எட்டர்னல் ஃபர்ஸ்ட் பிராண்ட். இல்லைடா, என்டர்னல் ஒரு காஃபி மாதிரி இருக்கும், அது 1 மில்லியன் தரும். என்டர்னல் பாபா யாகாவா? தெரில. ஜாம்பி ஆப்ளைஸ்னு ஒரு மியூட்டேஷன் இருக்கும்ல, 100 மியூட்டேஷனு. ஆமாம், அது ஆமாடா, ஏதோ மியூட்டேஷன் கிடக்குது கீழே. இப்போதைக்கு ஆட்மின் பெருசாக என்னமோ ஏலியன் மியூட்டேஷன் இப்போ தான் எல்லாம் வருது கைஸ். கீழே பார்த்துட்டேன் போய் கிளிக் பண்ண வேண்டியது தான். எஸ் 3 லக்கி பிளாக் ப்ளே பண்ணிடலாம்.
எஸ் வந்துடுச்சு நம்மளுக்கு இந்த நிறைய மியூட்டேஷன். ரெடி ஃபார் பேட். எஸ் மியூட்டேஷன் எல்லாமே கிடச்சிச்சு. கைஸ் எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் அடிக்கணும். கைஸ் எனக்கு ஒரு ஏலியன் சிக்கல தேர ஜோனா. ஆமாண்டா எதான் போட்டிருக்கான். இரு நானே சொல்கிறேன். நான் சொல்கிறேன் நீ சொல்லல. ஏரா எனக்கு என்ன கச்சிருக்குதுன்னா ஏலியனுக்கு அடுத்தது எதுவுமே எத்தனை கத்த ஏதோ இந்த மாதிரி எனக்கு வாட்டர் மியூட்டேஷன். ஏன்னா நான் போய் பார்க்குறேன் அந்த என்ன எனக்கு இன்னும் ஆனால் நீ சொல்லாத என்கிட்ட. நான் சொல்லலை ஆனால் நான் மட்டும் பார்த்து வச்சுக்கிறேன். 8 மில்லியன் சிக்லி தேராடா. எனக்கு 11 மில்லியன் ஃபஸ்ட்டு பிரெயின் ராட். வெட்டு மியூட்டேஷன் 8 மில்லியன். என் லக்கு நல்லா தான் இருக்குது. என்ன பிரெயின் ராட்டுன்னு பார்க்கறதுக்குள்ள பர்ஃபெக்ட் கிடைக்கணும். எக்ஸலண்ட்டே அடிக்கிறேனே. என்னால் என்ன ஜோன்னே பார்க்க முடியல. 8.6 மில்லியன். சி எதுவுமே வர மாட்டேங்குதுடா எனக்கு அந்த என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் இருந்து போகாதுன்னு நினைக்கிறேன். 2 மில்லியன். இப்போ நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். பார்க்கலாம். பர்ஃபெக்ட் அவனே சார் பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன். புது இன்டர்னல் ப்ளஸ். புது ஜோனே இல்லைடா. இல்லையா? ஆமாம். ஏலியன் 2வது ஏலியன் பாட் ஹாட்ஸ்பாட் வேணாம் எனக்கு. என்கிட்ட ஏற்கனவே 2 இருக்குது. பர்ஃபெக்டா புது ஏரியா. இது ஆட்மின் முஞ்சன் தாண்டா வரும்னு நினைக்கிறேன். ஆட்மின் ஆஃபீஸ் முஞ்சன் தான் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏலியன் என்ன பிரெயின் ராட்? 10 மில்லியன் 17 மில்லியன்லாம் கிடைக்குதுடா. என்னென்ன பிரெயின் ராட் சொல்லு. இது வந்து அண்டட் குவாரி டிஜிட்டலு 17, குவாரி டிஜிட்டலு ஏலியனு 10.7, ஏலியன் டிராகன் ஃப்ரூத்தினா டால்ஃபினித்தா 10.4. உனக்கு மட்டும் நான் கிடைக்குதுடா போடா டேய். எனக்கு ஒரே ஒரு பிரெயின் ராட் தான் நல்லதாக கிடச்சிருக்குது. சரி எக்ஸலண்ட் வச்சுட்டேனே. என்கிட்ட இருக்கிறது 6.7 கியூன்ற காசு. சூப்பர் ப்ரோ. எந்த 4.2 இயர்ஸ் நான் அந்த இதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். என்னோட பிரெயின் ராட்லாம் விற்றுட்டு இந்த பிரெயின் ராட்லாம் என்னடா இது ஒரே பிரெயின் ராட்டா? டம்மி 8.4 மில்லியன்ல எனக்கு வேஸ்ட்டு தான். ஒன்றுமே நல்லா தான் கிடைக்கல. இப்போதைக்கு ஆட்மின் பெருசாக பண்ணலடா. இன்னும் ஸ்டார்ட் ஆகலான்னு நினைக்கிறேன் ஆட்மின் ஆஃபீஸ். 10:34 ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட் டைம் பார்ப்போம். 10:35 ஆகுது. ஒன்றுமே கிடைக்கலையே. ஷிட். என்கிட்ட சின்ன பிரெயின் ராட்டாக நின்றுருக்காங்கடா. இல்லை இப்போ போயிட்டு பேஸில் வைக்கிறனால ஆட்மின் முஞ்சோன்னு தான் பேஸில் வைப்பேன். வீடியோஸ் மசிச்சிட்டேன். சர்வர் ரீஸ்டார்டிங் சூனே போட்டிருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த சர்வர் ரீஸ்டார்டிங் சூன் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒன்ஸ் ஏதாச்சும் விளையாடி இருக்காங்களா போய் பார்த்துட்டு வராங்க. அன்னோன் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க எல்லாரும். ஷாம்ஸ் ஒன்று இருக்காங்களா ஆஃப்லைன் அவங்களாம். இல்லை ரன் ஸ்பீடும் எடுத்துட்டான், கிக் ஸ்பீடும் எடுத்துட்டான். ஒன்றுமே கிடைக்கல. ஷூ ஓ கிக் பண்ணி வேஸ்ட்டு. ரீஸ்டார்டிங் நவ்வா. வெயிட் பண்ணு. சூப்பர். ரன் ஸ்பீடு கரெக்டாக நான் கிக் பண்ணி முடிச்சோன்னு தான் கிடைக்குமா? 980K டைமண்டு இது வச்சு நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட நிறைய பிராண்டாச்சு இருக்குது. நான் சர்வர் ரீஸ்டார்டிங் சூன் போட்டு இன்னும் ரீஸ்டார்ட் போட. எனக்கு ரன் ஸ்பீடும் வேணும், கிக் ஸ்பீடும் வேணும். 3 லக்கி பிளாக் ஆக்டிவேட்டட். அப்படியே ரன் ஸ்பீடையும் போட. கிக் ஸ்பீடு 2x கிக் ஸ்பீடு. தம்பி ரன் ஸ்பீடையும் போட்டுரு, இல்லைனா அவ்வளோதான். என்னடா ரன் ஸ்பீடை மட்டும் போட மாட்டேங்கிறாங்களே. மறுபடியும்
வாட்டர் மியூட்டேஷன்ரா. அந்த மியூட்டேஷன் தானே போயிடுச்சு. என்னது லாஸ்ட் மூமெண்ட்டில் கிடச்சிதுரா. ஏன்னா வெட்டு 7.6 6-7 தலைக்குள்ள போட்டேன். 6-7 யாருக்கெல்லாம் இன்னும் தெரியுமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ். டேய் எனக்கு பிரெயின் ராட் 3 கச்சது 3மே டே 1 மில்லியன் தான். டேய் இப்போதான் சொன்னேன், இதுதான் சொன்ன காஸ்மிக் கிக் வரும்னு. ஓ நீ இப்போ வருதா? இப்போதான் நான் அடிக்க போகிறேன். வருதா? காஸ்மிக் கிக் அடிச்சிட்டேன். டேய் நான் அடிக்கணும்டா. பெர்ஃபெக்ட் அடிச்சா ஐயோ தோத்துறேன். ஆனால் அது 7.6 மில்லியன் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். கைஸ் பர்பிள் கலரில் ஆடுது, அதுதான் காஸ்மிக்கு. ரன் ஸ்பீட் ஹஸ் ஆக்டிவேட்டட். காஸ்மிக் ஏன்னா அது பிளாக் சுற்றி வந்து அடிக்கிறான். ஓப்பா ஆமாம் அதே. லிஃப்ட் ஸ்பீடுனா டம்பிள் ஈவெண்ட் நடக்குதுடா. ஆமாம். என்னடா எட்டர்னல் இதுக்கே போயிட்டேன். எட்டர்னல் ப்ளஸ் ஏரியாக்கே போயிட்டேன். ஆனாலே ட்ராஷ் தான் தந்திருக்காங்க. ஆமாம் 3 குரூப்புக்கு பாக்கி தானே நான் பார்த்தேன். செம்ம ஆட்மின் கை சிவா. என்னது இஃப் யூ ஹாவ் 30 பில்லியன் கிக் பவர் ஐ ரெக்கமெண்ட் யூ டு ட்ரெயின் நவ். எனக்கு 30 பில்லியன் கீழே தான் இருக்குது. எனக்கு 26 பில்லியன் தாண்டா இருக்குது. இரு டம்பிள் ஈவெண்ட் போட்டு 2x கலெக்ட் பண்ணுவோம். இதில் கொஞ்ச நேரம் நிற்போம். ஆள் போயிடுச்சு. செமையா பண்ணுறேன். 7.3 பில்லியன் அதுக்குள்ளே வந்துச்சு. நெக்ஸ்ட் எங்கடா வருது? இந்த ஏரியாவை சுற்றி முற்றி பார்த்தா எங்கேயாச்சும் அப்படியே ஸ்பான் ஆகும். நான் கிக் பண்ண போகிறேன்டா. வந்துச்சுடா. என்னது 4x ஸ்பீடு. எப்போ வா ஃபுல் ஸ்பீட் வருது. இன்டர்னல் ப்ளஸ் ஏன்னா 7.2 3 அப்படி வந்துச்சு. என்னடா ஒரு பிரெயின் ராட் 3 வந்துச்சு. எனக்கு வரலன்னு தான் நினைக்கிறேன் ப்ளீஸ். இதுவும் போயிடுச்சு. இப்போ கிக் பவர் 1.1 மில்லியனா ஏறுதுடா. ஸ்பீடா இது பண்ற அதான். நான் போயிட்டு கிக் பண்றேன்டா. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பாஸ் பண்ணிக்கிறேன். சரி ரெக்கார்ட் பண்ணு கைஸ். ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அபிஸ்வால்னு ஏதோ ஒன்று நியூ ஏரியாவா இருப்பா. 30 பில்லியன் கிக் வரணுமா? நிறைய சான்ஸ் இருக்குதா? இது எது எட்டர்னல் கிடைக்க 5 ஓபி பிராண்டட் இருக்குதா? நம்மளுக்கு இஎக்ஸ்பி எப்படி கிடைக்கும்னா இதுக்கு வீக்லி குவெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கு கிக் பண்ணி மியூட்டேஷன்லாம் நல்ல மியூட்டேஷன்லாம் கிடைக்கிறது. இப்போ எனக்கு அபிஸ்டால் ஏரியா போனது உண்டா? ஆமாம். டேய் இதாண்டா ஃபுட்பால் ஸ்டேடியம் ஈவெண்ட் இருக்குது. நான் காஸ்மிக் வச்சுட்டேன். பாருங்க சைடில் கொஸ்டின் வருது. இது அபிஷியல்னு நான் பார்க்குறேன்னா எட்டர்னல் ப்ளஸ்ஸு அபிஷியல் தெரியுதுடா. ப்ளூ கலரில் இருக்குடா. ஆமாம். ஐயா அதுக்குள்ளே நான் அதுக்குள்ளே என்னால் போக முடியலடா. 2.1 மில்லியன் வேஸ்ட். இப்போ ஸ்லைடை போட்ட மாதிரி. காஸ்மிக்கில் எந்த கிக் அடித்தாலையும் இதுதானா? ஆமாம் அபிஷியல். ஏன்னா காஸ்மிக் பதிலாக இப்போ வேறு வருது. நடுவில் எங்கேயாச்சும் அடிச்சா பர்ஃபெக்ட்னு வருதுடா. டேய் அபிஷியல் கிக் அடிச்சு கூட எனக்கு ஓஜி பிரெயின் ராட் தாண்டா கிடைக்குது. சாரி செலஸ்டியல். எனக்கு ஒரு விச் வந்து மியூட்டேட் பண்ணிச்சு. என்ன பிரெயின் ராட் இது? 2.1 வேஸ்ட்டு. 2.1 ஃபேண்டம் 18.9 குரூப். எந்த பிரெயின் ஆகி போடு. தக்கிடு
டடன் டன் டடன் டன் 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 டன். வந்து 3x கேஷா கைஸ் 3x கேஷ்னு புதுசா வந்திருக்குது. டேய் போன அப்டேட்லயே வந்தது. இரு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கிக் பண்ணிட்டேன் தெரியாம. ஏய் இரு. ஹெவன்லி மியூட்டேஷன் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட் ரா. எனக்கு ஒரு விட்ச் வந்து மியூட்டேஷன் பண்ணி வேஸ்டா கிடைக்குது. வேஸ்ட் கலெக்ட் பண்றேன். ஏ பேண்டம் 21 ட்ரில்லியன் ரா இந்த ட்ரலாலிடான். ஆமா என்ன ஆச்சு என் பேஸ்க்கு? தெரியல. என்ன இலவுடாது? என்னாச்சு? இங்க பாரு. தெரியல ஏறி நான் என் பேஸ்ல வந்து பேரியர் இருக்குது கைஸ். என் பேஸ் என்னாலே ஏற முடியல. ஐயா ஓ பேஸ் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. ஐயா என்ன அப்டேட்டுங்கிற பேர்ல ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க? டே ஹெவன்லி மியூட்டேஷன் வந்திருக்குதுடா, சீக்கிரம் வந்து கிக் பண்றா. சரி அப்பனா முடியாதுன்னா ஹெவன்லி. ஆமா 8 மினிட்ஸ் இருக்குது இன்னும். நான் வால்கேனோ மியூட்டேஷன் எது கிடைச்சாலும் எனக்கு ஹாப்பி தான். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் தட். அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அபிஷியலுக்கு எந்த போகவே போகாதுடா. 30 பில்லியன் மேலே கிக் பவர் தேவையா? அவனே 28 பில்லியனு 26 வந்த காட்டினாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுறான். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எட இப்போது இந்த நேரத்தில் காட்டும். இன் 3 2 1 பார்த்துருப்பீங்க. இப்போது அதை வச்சு அதுக்கு முன்னாடி நான் ஓடிட்டேன் அப்படியே. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தியாடா? எடுத்தேன். ஆனால் ஏன்டா இந்த வேவ் மேலே ஆமா மியூட்டேஷன் காட்டுது? என்ன மியூட்டேஷனு? ஆமா மியூட்டேஷன் இல்லை, ஆமா சிம்பிள் காட்டுது. இந்த பாய் குட் லக் அந்த மாதிரி வருதுல்ல. ஏன்னா ஆமா வேகத்தில் வரும் போல். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடில் போகிறோம்ல. அதுதான் சைடில் காட்டுற அந்த மியூட்டேஷன் நடக்குதுன்னு ஈவெண்ட்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஏன்னே தெரியல. கொஞ்சம் பெருசாக இல்லை, ரொம்ப பெருசாக தெரியுது. ரிட்டன். இது காட் ப்ளீஸ் காட். ட்ரலாலிடான் வால்கோனிக் ரெண்டுமே வால்கோனிக் நல்ல மியூட்டேஷன்ரா. எஸ் காட் ப்ளீஸ் ஒரு வண்டி வச்சு எடுக்கணும். எஸ் காட் அபிஷியல் அப்பாடா. ஹெவன்லி எடுத்துட்டான். ஆர் சோ ஹார்ட் டு கெட். அது உண்மைதான். இப்போ எனக்கு நிறைய பிரெயின் அட்டாக் கட்சினே இருக்குது. ஐ ப்ராமிஸ் தோ தே ஆர் வர்த் இட். டேய் இன்டர்னல் பிரெயின் டாட்டே கிடைக்கிறது கஷ்டம். நான் எப்படி அடித்தாலும் சரிறான். எந்த அவ்வளோ அபிஷியலுக்குள்ளே ஒரு சொட்டு கூட போகாதுறான். ஏன் கிக் போகிற என்ன 7.3 பில்லியன். இதெல்லாம் 20 மில்லியனா கட்சினுக்குதுரா பிரெயின் டாட்ஸ்லாம். அபிஷியலுக்குள்ளே வந்துருச்சுரா. அப்புறம் சூப்பர் எவ்வளோ அந்த ஆர்மினால ஆமா சிம்பிள் போட்டுருடா. இதே பெலுகா என்ன த்ரலேதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ட்ரலாலிடான் கட்சிருக்குது. எவ்வளோ இது என்ன மியூட்டேஷன்? 2 இது பிளாஸ்மா. 1 பிளாஸ்மா 1 மோல்டன். ஆனால் 2.3 மில்லியன் தான் தருது. இன்னொன்று 3 தான் தருது. ஆனாலும் எடுத்துக்கிறேன். எப்போ அப்படியே பறக்கிறேன் அப்படியே ஸ்பீடில் வந்து. டே ஆண்டபலே பாபல்னு
ஒரு செலஸ்டியல் பிரெயின் டாட் கட்சி இருக்குது. அது அம்பாலி பபிள்டா. அது தெரியும் எனக்கு அந்த பிரெயின் டாட் 26 கைஸ். முதல்ல எனக்கு ஒரு நல்ல பிரெயின் டாட்டே கிடைக்கலன்னு நான் உட்காந்து ஃபீல் பண்ணின்னு இருந்தேன். ஒரு பாரு இந்த 3x கேஷ் தான் எனக்கு புரியலடா. மறுபடியும் அதே கிடைக்கிறாரு. ஏதாச்சும் நல்லதா இருக்குதா? வேணாம் வேணாம். Yes. ஐ திங்க் இவன் வந்து நம்மளுக்கு இது தர மாட்டான்னு நினைக்கிறேன். எது தர மாட்டான்? எட்டர்னல் தான். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். டேய் அபிஷியல் வெறுக்கும் போது ஒரு எண்டர்னல் கருணை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான்டா. அது 2x தாடா. எந்த 2x 6 பவர்னால தான் போகுது. ஷோண்ட் கை ட்ரலடான் எம்பயர். டேய் எந்த மேப் கீழே நான் பக் பண்ணி வந்துட்டேன்டா. கீழே வந்துட்டேன். டேய் மேப் கீழே நான் பக் பண்ணி. எனக்கு அந்த மாதிரி பக் நிறைய வாட்டி நடந்திருக்காது. அது என்ன பிரெயின் டாட் கட்சது அதுல? பார்க்கறதுக்குள்ள செத்துட்டேன். டேய் 26 மில்லியன் ரூபாய். இப்போலாம் ஆஸ்ட்ரல் பிரெயின் டாட் வேஸ்ட்டுடா. அடிச்சு சொல்கிறேன்டா. டேய் ரன் ஸ்பீட் எடுத்துட போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா 21 செகண்ட்ஸ் தான் இருக்குது. டேய் ஒரு லக்கி பிளாக்காக மாற்றிட்டான்டா இந்த மண்டையன். ஆமாடா. சே இரு விடு போடுவான். இப்போ எல்லா ஈவெண்ட்டுமே போயிடுச்சு. ஸோ சேட். இப்போ எல்லா ஈவெண்ட்டுமே போயிடுச்சதுனால அவ்வளோவா அதுவே நல்லதாக கிடைக்காது. ஜேம்ஸ் இஸ் ஆன் அ வெக்கேஷன் நவ். ஜேம்ஸ் யாடுறான்? என்ன வெக்கேஷனு? என்ன எதுக்கு இவ்வளோ தூரம் போகுது? ஓ இன்னும் அந்த 2x கிக் பவர்லாம் எடுக்கலையா? ஆனால் எனக்கு இது பெலுகா பிளாஸ்மா மறுபடியும் தேவையில்லை. எனக்கு ரன் ஸ்பீடு தாண்டா வேணும். நான் இப்போ ட்ரைனிங் பண்ணினேன் இருக்கேன். இப்போ என்ன இப்போ இது என்னது இது? பாட்டு போடுறாங்கடா. ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன். ஃபுல் சவுண்டு. 8x குளோபல் ஸ்பீக்கர் கிட்டே மைக் வைக்கிறேன். டேய் காது வலிக்குது ப்ளீஸ்டா. எவ்வளோ நிமிஷம் வீடியோ போயிருக்குது? 22. சரி கம்மி பண்ணு. ஏய் ஃபேண்டம் மியூட்டேஷனு, ஜாம்பி அப்ளாய்ஸ் மியூட்டேஷனு, ரன் ஸ்பீடு தான் அப்கிரேட் பண்ணேன்டா. யாரு நானா? இல்லடா ஆட்மினை சொல்கிறேன். லிஃப்ட்னா என்ன? இது லிஃப்ட் தான். அதோ இந்த டம்பலை லிஃப்ட் பண்ணது. ஓ அதுவா? ஏய் ரன் ஸ்பீடு 2x கிக் பவர் has been activated. யோமா டேய் இது பெலுகாவே கச்சிட்டு இருக்குடா. எனக்கு மட்டும் என்ன ஒரே பிரெயின் டாட் தான் கச்சின்னு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு லக்கி பிளாக் தான்டா. 4x லக்கி பிளாக். சூப்பர். நான் கிக் பண்ணி முடிச்சோன்னு தராங்கடா. ஷிட். நான் இப்போ தான் கிக் பண்ணுறது தெரியாமல் எக்ஸலன்ட் ஸ்டார். சூப்பர் ஸ்பீடில் போகுது. டகன் ஃபுல் ஸ்பீடில் போய் டமால்னு விழுது. இப்போ விழுந்துருச்சா? அந்த ஸ்டேடியம் ஈவெண்ட் எடுத்துட்டாங்கடா. கரெக்டாக 4 பிலுகான்னு நினைக்கிறேன். 4 மிலுகாடா. அது என்ன மியூட்டேஷன்? ஒரு அம்பாலி பாபேல்டா. அம்பாலி பாபல். அது என்ன மியூட்டேஷன்? பிளாஸ்மா. எல்லாமே பிளாஸ்மா. ஒரு ட்ராலடான். ட்ரலாலேடான் வால்கோனிக்கு. அடிச்சு சொல்றேன்டா. ஆட்மின் கிக் லக்கி பிளாக் தான்டா பெஸ்ட்டு. இன்னும் இந்த மாதிரிலாம் ஆட்மின் மிஸ் இருக்காது. முன்னாடிலாம் ஜெயிச்சிடலாம். முன்னாடி எனக்கு ஒன்றும் பிரெயின் டாட்டம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். எக்ஸலண்ட் அடிச்சிட்டனே. ஆனாலே தூரமாக தான் போகும். ஆனால் பேட்டரி கிடச்சா கூட தூரமாக போகுமா பார்ப்போம். டேய் இந்த ஏதோ குஷ்ட முடிக்க சொல்கிறாங்களே.
ஏய் மறுபடியும் விழுகாதோ நெக்ஸ்ட் ஆஃப் த்ராலையில் தான் வேஸ்ட் வேறுதான் காற்று வருது போல அதே பாடு தான் காது கிழியுது இதே பாடு தான் இது ஐயோ வேஸ்ட் பிரெயின் ராட்டாக கிடைக்குது. இன்னும் 2 பிளாக் கப் ஷாப் இருக்குது. பேடிக்கு கடிப்போம். பேட்கி கச்சாச் ஏன்னா மிட்டுக்கு கச்சண்டா. நான் பேட் வச்சேன். ஏய் எது இருக்கு? ஏன்னா மிட்டுக்கு கடிச்சண்டா. சரி நான் பேட்கி கடிச்சு வந்து எட்டர்னலுக்கு போயிடுச்சு. எனக்குண்டா அந்த ஹெவன்லி இப்போன்னு பார்த்தா 7.8 மில்லியன் அண்டர் கிரேசியோனே பீஸ் ஆனோனிடா. ஏ ரெண்டாவது ஹெவன்லி ப்ரோ குறுக்கு வாகி காகி. டே ரெண்டாவது ஹெவன்லிடா இது. நான் உனக்கு ஒன்று தரேன் ஹெவன்லி ஓகேவா? செம்மையா இருக்குது கேம். பெஸ்ட் கேம். அதுக்கட்ட நம்ம மற்ற கேம் ஆட்மின் அபிஸும் போடலாம்டா ஓகேவா? அடுத்த வாட்டி கிக்கடைக்கு விழாக்கு பதிலாக கேண்டி கீபோர்டு போடுவோம். ஆமாம் கேண்டி கீபோர்டு கேம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு நாங்கள் இது வரைக்கும் போட்டதில்லை அந்த கேமு. அது போட்டுட்டு அப்புறமா அன்மீன் பீஸ் போடுறோம். பெழுகாவா கொடுக்குறாங்கடா. எவ்வளோ பிரெயின் ராட்ஸ் ஃபுல்லாக பெழுகாவா கொடுக்குறாங்க. 4 பெலுகா கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஆட்மின் ஆஃபீஸ் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் கழிச்சேன். வீடியோ ரொம்ப நேரம் போகுதுடா. வாஷ் பண்ணேன் அதே பெலுகா தான் கிடைக்குது. 3வது ஹெவன்லிடா. அதாவது வேஸ்ட் பிரெயின்டா கிடைக்குது. 3வது ஹெவன்லிடா. சரிங்க கைஸ், இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிய போகிறது. பார்க்குறவங்களாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் நாங்கள் 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரமும் ஆட்மின் மேட்ச் நாங்கள் விளாடுவோம். ஆனால் வீடியோ ரொம்ப நேரம் போகுது, அதனால தான் இப்போவே நிறுத்திடுவோம். பாய் கைஸ்.